மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலிப்பது வரும் 18ஆம் தேதிக்குள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டாஸ்மாக் கடைகளில் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதல் பணம் வசூலிக்கப்படுவதாக வரும் தொடர் புகார்கள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த எக்ஸ்ட்ரா வசூல் முறை வரும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு அனைத்தும் முறைப்படி எம்ஆர்பி விலைக்குள் கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். ஆனா தொடர்ந்து எல்லாமே ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் முறைகேடு இருக்கோ அங்க எல்லாம் நடவடிக்கை. அந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அதுவும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள தடுத்து நிறுத்தப்படும். எல்லாமே எம்ஆர்பிக்குள்ள கொண்டு வரப்படும். இங்க எந்த ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு தனி கட்சிக்கோ மக்களோட கன்சியூமரோட பணங்கள் போய் சேரக்கூடாதுன்னு தளபதி உறுதியா இருக்காரு. இதுக்கான முடிவு அந்த எம்ஆர்பிக்குள்ள எல்லாமே கொண்டு வர மாதிரி இருக்கும். அது விரைவில் நடக்கும். என்னோட நோக்கம், என்னோட சிந்தனை எல்லாமே யாரையும் விமர்சனம் பண்ணணும், அவங்க குறை சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாவட்டத்தோட வளர்ச்சியும் இந்த மக்களோட வளர்ச்சியை பற்றி மட்டும்தான் என்னோட பேச்சு இந்த மாவட்டத்தில் இருக்கு.